தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவது தொடர்பான முதற்கட்ட தகவல் என்னென்ன? நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள அந்த அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை, திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அங்கு சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா அலுவலகத்தில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சீர்காழி, அரக்கோணம், அரியலூர், செந்துறை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அதன் அடிப்படையில் இந்த ராமநாதபுரம் தாலுகா அலுவலகத்திலும் இன்று மாலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்தபோது அங்கு தாசில்தார் மற்றும் ஆர்ஐ இல்லாததால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களிடம் விசாரணை மற்றும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை ராமநாதபுரம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அங்கு இருப்பவர்களுடைய ஜிபே, போன்பே உள்ளிட்ட வங்கி பண பரிவர்த்தனை உள்ளிட்டவர்களை சோதனை செய்து வருவதுடன் அவர்கள் இருக்கக்கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவற்றையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ்.